திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமத்தில் அழகுமலை பள்ளிக்கூடத்தில் வேல் வழிபாடு 25/12/25 மாலை 4 மணிக்கு வெகு விமரிசையாக நடந்தது. அந்த நிகழ்வை பாருங்கள். முன்னதாக காலை முதல் கணபதி ஹோமம் வெகு விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க. முருக பெருமானோட வேலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடந்தது. தேவராயர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கிரிவலம் வரும்போது அங்குள்ள மண்டபங்களில் உடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமையால் வாடுபவர்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே கிரிவலம் வந்திருக்காரு. அன்று இரவு பழனி ஆண்டவர் கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்காரு. தங்கும்போது முருகப்பெருமானை நினச்சிட்டு எல்லா மக்களும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு மனதில் முருகப்பெருமானை வேண்டிகிட்டே தூங்கியிருக்காரு. கனவுல முருகப்பெருமான் வந்து எண்ணம் ஈடேற அருளினோ, பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும், அதற்கு வழி உன்னிடம் உள்ளது, உலகில் உள்ள அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வரும் வகையில் செந்தமிழில் பாடு என்று ஆசியளித்து முருகப்பெருமான் மறைஞ்சிடுறாரு. உடனே பரவசத்துடன் எழுந்த தேவராயர் அரகரா போற்றி, அடியாருக்கு எளியாய் போற்றி அப்படின்னு முருகன் திருவருளை வியந்து போற்றி பாமாலை சூட்டி அருளினார். அதுதான் 238 அடிகளை கொண்ட கந்த சஷ்டி கவசம். தேவராய சுவாமிகள் அறுபடை வீடு முருகப்பெருமானுக்கும் தனித்தனியே கந்த சஷ்டி கவசம் 6 கவசம் பாடியுள்ளார். ஆனால் இப்போ பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகனுக்காக பாடப்பட்ட கந்த சஷ்டி கவசம் தான் பெரும்பாலும் எல்லா இடங்களையும் கேட்குறாங்க. இன்னும் இந்த கந்த சஷ்டி கவசத்தோட முருகப்பெருமானோட அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாளைக்கு 36 முறை கந்த சஷ்டி கவசம் படித்தாலோ பாடினாலோ நம்மளுக்கு எந்தவித தீங்குகளும் வராது. நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட நல்ல செல்வ வளத்தோட நிம்மதியாக இருக்கும். இந்த வேல் வழிபாட்டில் நீங்கள் யாராவது கலந்துருக்கீங்களா? வேல் வழிபாடு செய்கிறீங்களா? கந்த சஷ்டி கவசத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே முத்தல்மலை ஜெயன